ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரைக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் வந்து அஸ்வின் கூட எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க, என்னென்ன படங்கள் எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் கூட அஸ்வின் வந்து 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. 3 படங்களா? ஆமாங்க, 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி வைங்க. நான் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது என்னென்ன படங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு நம்ம தளபதியினுடைய 31வது வயசில் சிவகாசி படம் தாங்க. சிவகாசி படத்தில் அஸ்வின் வந்து நம்ம தளபதி கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்டர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பேரரசு தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் முத்தப்பா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சிருக்காங்க, சிவகாசி அப்படிங்கிற பேர்லேயும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 2007ஆம் ஆண்டு தளபதியினுடைய 33வது வயசில் போக்ரி படம் தாங்க. இந்த படத்தை வந்து பிரபுதேவா டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் சத்யமூர்த்தி ஐபிஎஸ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற பேர் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. தமிழ் தான் அவருடைய பேராக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படத்துக்கு மணி சர்மா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி தூள் கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. செம சூப்பர் டூப்பர் படங்க. 3வது படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுங்க. 3வது படத்தை பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு தன்னுடைய 37வது வயசில் காவலன் படம் தாங்க. காவலன் படம் மூலமாக நம்ம தளபதி விஜய் கூட அஸ்வின் வந்து 3வது முறையாக ஜோடி சேர்ந்திருக்காங்க. இந்த படத்தை வந்து சித்திக் அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இதில் பூமிநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல நம்ம தளபதி விஜய். இந்த படத்துக்கு வித்தியாசாக தாங்க இசையமைச்சிருக்காப்புல. இந்த 3 படங்களில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குது, படம் எப்படி சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல நம்ம தளபதி விஜய்க்கு அஸ்வின் வந்து எப்படி ஜோடி பொறுத்தோ சூப்பராக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரைக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.